நான் தான் உங்கள் சன் எடிட்டர். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு சாங் வந்திருக்கு, தளபதி கச்சேரின்னு. அந்த சாங்கில் இந்த வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது. அந்த வீடியோவை நம்ம ஸ்டைலில் எப்படி எடிட் பண்ணலான்னு போய் பார்க்கலாம். ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்க இமெயில் எடுத்துக்கோங்க. கீழே ப்ராண்ட் கொடுத்துருக்கேன், அந்த ப்ராண்ட் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இமேஜை 12 இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடிங் பண்ணிட்டு கீழே அலைமோசன் ஆப்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைல் கீழே லிங்காக தந்துருக்கேன், அந்த லிங்க் டச் பண்ணுங்க. அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா இப்படி தான் காட்டும். இதில் வீடியோ ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் என் இமேஜ் எடுத்துக்கின்னு கரல் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்டார் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜ் காட்டும். இதில் உங்கள் இமேஜ் எடுத்துக்கோங்க. உங்கள் இமேஜ் எடுத்துக்கின்னு கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் இமேஜ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் உங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவை 2 வீடியோவாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோடிங் பண்ணிட்டு பிக்சார்ட் உள்ள வாங்க. பேக்ரவுண்ட்ஸை போயிட்டு டெக்ஸ்டில் போயிட்டு தமிழில் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஃபாண்ட்டும் கீழே லிங்காக தந்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் எழுதிக்கின்னு இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் சொல்கிற ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டில் எடிட் பண்ண இமேஜ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே லிங்காக தந்திருக்கேன், இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி கலரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே லிங்காக தந்திருக்கேன் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே ஒரு இமேஜை, அந்த இமேஜை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கின்னு அந்த இமேஜை நடுவில் வச்சுக்கோங்க. அந்த இமேஜை 1:5 சைஸ் வச்சுக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் இமேஜ் இப்படி தான் இருக்கணும். நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவை 2 வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடு ஃபஸ்ட் வீடியோக்கு 16, செகண்ட் வீடியோக்கு 12 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. குரோமா கீல போயிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஒபாசிட்டி 61 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 வீடியோ எடிட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க.
ஸ்பீட் டைமிங் வந்து 2 வச்சுக்கோங்க. அந்த வீடியோ வந்து இந்த டைமிங்கில் தான் வரணும். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜனநாயகன் டைட்டில் கால் டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அனிமேஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு அனிமே செலக்ட் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்து 0.3 வச்சுக்கோங்க. VFX போயிட்டு பேசிக்கில் போயிட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா